அன்படைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சித்தா ஸ்காலர் சேனலை முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடா உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ சார் ஆல் இந்தியா கவுன்சிலிங் நான் அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் இந்தியா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுவதற்கான ப்ரொசீஜர் என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சரி, இதில ஆல் இந்தியா கோட்டால 2 விதமான கேட்டகரி இருக்குங்க. ஒண்ணு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா கால்ஃபர் பண்ணுவாங்க. அதில ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணக்கூடிய ஒரு செக்டார் குரூப்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதனோட ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றது தமிழ்நாடு கவுன்சிலிங், ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுறப்ப கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அப்பப்ப நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கைட் பண்றேன். அதன் பிறகு அது இல்லாம ஏஐசிசின்னு சொல்லக்கூடிய இதில ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலமாக ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் ஒரு ஆயுர்வேத பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அல்லது கேரளால இருக்கக்கூடிய ஆயுர்வேதா யூனிவர்சிட்டி அந்த மாரி டாப் டூ பாட்டம் இருக்கக்கூடிய என் பொண்ணு வந்து பையனும் 500, 560க்கு மேல எடுத்திருக்காங்க சார். ஸோ நாங்க ஹையஸ்ட்டான டாப் லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆல் இண்டியா கோட்டா மூலியமா ஐ மீன் ஏஐசிசி மூலியமா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சார். கூகுள்ல போயிட்டு ஏஏசிசின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தெரியும். ஏஏசிசி டாட் ஐ மீன் AACC.gov.in அப்படின்னு சொல்லக்கூடியதான் வெப்சைட்டுங்க. ஜஸ்ட் உள்ள போங்க. உள்ள போன பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும். அண்ட் இதில் யூஜி கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த யூஜி கவுன்சிலிங் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். கவுன்சிலிங்ஸ் அண்ட் அட்மிஷன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸில் கவுன்சிலிங் ரிலேட்டடான ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி கவுன்சிலிங்கில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் 2024 டேட்டா மட்டும் தான் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், புல்லட்டின் ஐ மீன் அந்த கவுன்சிலிங்கான ஒரு புல்லட்டின் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எஃப்யூக்யூஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் வந்து இருக்குங்க. ரெண்டாவது பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல சார் இது அப்ரூவ்ட் காலேஜா, அப்ரூவ்ட் காலேஜ் இல்லையா, இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் போயிட்டு யூஜி கவுன்சிலிங் உள்ளே போயிட்டு பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஜின்னு இருக்கு இல்லையா, இதில் போனீங்க அப்படின்னா இது 2024க்கான டேட்டாங்க. ஜஸ்ட் இதில் போகிறப்பவே உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஐ மீன் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா எய்டட் வேணுமா, இன்ஸ்டியூட்ஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துருங்க. இதில எல்லாமே டேட்டாவா தெளிவா வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க வந்து டீட்டெயில்டா நீங்க வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன, என்னென்ன இருக்கு, அப்படி எல்லாமே உங்களால பிரிச்சு அறிஞ்சு பார்க்க முடியும்னா, கண்டிப்பா நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் நாங்க கொஞ்சம் தெளிவா கவுன்சிலிங் ப்ரௌச்சர் வந்த பிறகு டீட்டெயில்டா கொஞ்சம் தெளிவா சொல்றோம். ஸோ இப்போதைக்கு குழம்பிக்க வேண்டாம். அடுத்து கவுன்சிலிங் ஷெட்யூல். யூஜிக்கு போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இதுவரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ரீசன்ட் டேட்டாவை இன்னும் அப்டேட் பண்ணல. மேபி நீங்க பழையது தெரிஞ்சுக்கணும், இன்னும் போன வருஷம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆர்கைவ்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். அதில் ஆர்கைவ் யூஜின்னு இருக்கு இல்லையா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இப்படி தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து 2025ல போன வருஷத்தோட யூஜி கவுன்சிலிங் ஐ மீன் ஹோமியோபதிக்கு மட்டும் ஸ்டே வேகன்சி ஒன் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஃபில் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதை இந்த இயரோட ஜான்வரி மந்தில் தான் ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ட் டேட்டா வரைக்கும் கொடுத்துருக்கு. அதுக்கு ஜான்வரிக்கு பிறகு எந்தவித அப்டேட்டும் இல்லை. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இயர்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தோன்னே கண்டிப்பாக நம்ம சேனல் சித்தா ஸ்காலரில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த AACC.gov.in அப்படின்ற வெப்சைட்டை கண்டிப்பாக கீப் ஆன் ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச்.